மழை கொட்டி காயும் ஒரு இரவு. சிறிய குடிசையின் கூரை வழியே தண்ணீர் சொரிகிறது. அந்த குடிசையின் உள்ளே வள்ளியும் அவளது அம்மாவும் நெருக்கமாக அமர்ந்திருக்கிறார்கள். பாத்திரங்களுக்குள் தண்ணீர் துளிகள் விழும் ஒலி மட்டும் நிறைந்த அந்த ஏழை சூழலில் வள்ளியின் கண்களில் மட்டும் ஒரு பெரிய கனவின் ஒளி தெரிகிறது. மின்சாரம் இல்லாததால் ஒரே ஒரு மெழுகுவர்த்தியின் மங்கலான ஒளியில் வள்ளி படிக்கிறாள். பழுதடைந்த நோட்டுகள், பழைய புத்தகங்கள் அவள் முன் விரிந்திருக்கின்றன. அவள் படிக்கும்போது அவள் முகத்தில் தெரியும் உறுதியான பார்வை, வறுமையை கடக்கப் போகிறவளின் கண்ணோட்டம். ஆனால் வாழ்க்கை அவளை குடிதடும். முதல் முயற்சியில் மருத்துவ நுழைவுத் தேர்வில் தோல்வி. குடிசை வாசலில் அமர்ந்து காகிதத்தை பிடித்தபடி வள்ளி அமைதியாக அழுகிறாள். என்னால முடியலம்மா என்று துயரத்துடன் கூறுகிறாள். அவளது அம்மா மென்மையாக கையை பிடித்து, தோல்வி வந்திட்டா என்ன, வெற்றி வரப்போற பாதை சரியா போறதுக்குத்தான் இது அடையாளம் என்று ஆறுதல் சொல்கிறாள். அந்த வார்த்தைகள் வள்ளியின் உள்ளத்தை தீப்தமாக்குகின்றன. அடுத்த நாள் முதல் வள்ளி மீண்டும் படிக்கத் தொடங்குகிறாள். நூலகத்தில் பழைய மரமேஜை, மாசடைந்த புத்தகங்கள், எல்லாமே அவளது ஆசிரியர்கள். கண்களில் புதிய நம்பிக்கை. ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும் போது அவளது மன உறுதி இன்னும் பலமாகிறது. நாட்கள் கடந்து முடிவு தேதி வருகிறது. குடிசைக்குள் நின்று கைகளை நடுங்க விட்டபடி வள்ளி முடிவு தாளை திறக்கிறாள். அடுத்த வினாடி அவளது முகத்தில் வெடித்து வெளிப்படுகிறது ஒரு அகன்ற புன்னகை. டாப் 10. அவள் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். அம்மா அவளை அணைத்துக் கொண்டு அழுகிறாள். இப்போது அந்த கண்ணீர் துக்கத்தின் அல்ல, வெற்றியின். பல ஆண்டுகள் கழித்து வள்ளி அரசு மருத்துவமனையின் முன் வெள்ளை கோட் அணிந்து நிற்கிறாள். கழுத்தில் ஸ்டெதஸ்கோப், முகத்தில் பெருமை. ஏழை குடிசையிலிருந்து ஒரு பெரிய மருத்துவராக உயர்ந்திருக்கிறாள். சமூகத்திற்கு திருப்பிக் கொடுப்பது அவள் முதல் செயல். அம்மா நினைவு கல்வி மையம் என்ற பெயரில் ஒரு கல்வி கூடத்தை திறந்து ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக படிக்கும் வாய்ப்பை அளிக்கிறாள். வள்ளியின் வாழ்க்கை ஒரு உண்மை சொல்கிறது. வறுமை ஒரு தடையே, நிறுத்தும் சுவர் அல்ல. அதை தாண்டினால் எதிரே வெற்றி நிற்பது நிச்சயம்.